இந்த வாரமும் உங்களை திரும்ப பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து வரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக காரியங்களை குறித்து நம்ம கடந்த வாரம் பேசணும் இல்லையா? ஒரு சின்ன ரீகேப். கடந்த வாரம் என்ன பேசணும் அப்படின்னா, எதை பற்றி பேசணும் ஞாபகம் இருக்கா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் அதுக்கு அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற 2 விஷயம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்னன்னு அறிந்து அந்த சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இன்னொன்று பொறுமை நமக்கு தேவை அப்படின்றத பார்த்தோம். பொறுமைன்னும் போது ரொம்ப வருஷமாக காத்திருக்கணுமா? அந்த பொறுமை இல்லை. ஆண்டவர் தர நான் காத்திருப்பேன்ற பொறுமை. உலக மனுஷர்கள்கிட்ட நான் தேடி போகாமல், டாக்டர்ஸை தேடி போகாமல், ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நம்ம காத்திருந்தா ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். நம்ம ஆண்டவரோட துணை இல்லாமல் டாக்டர்ஸ்கிட்ட போய் நின்னாலும் அது வாய்க்காது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் நிறைவேற்றுவதற்கு நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குற 2 விஷயம். போன வாரம் நம்ம பார்த்தது, நாம் அவர் சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கைக்கு அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்ன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் இருக்கிற இடம் உம்முடைய சித்தமா? நான் செய்கிற வேலை உம்முடைய சித்தமா? என் வாழ்க்கையில் நீங்கள் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கேளுங்க. உமக்கு பிரியமில்லாதது ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்குதா? அதை நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் தேவையில்லாத காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி விட்டே இருப்பார். அடுத்தது பொறுமை. மனிதர்களை தேடி அலையாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பொறுமை நமக்கு தேவை அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ போன வாரம் என்னுடைய சாட்சி, ஹோப்ஃபுல்லி எல்லோரும் போன வாரம் ஜாயின் பண்ணவங்க தான் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் என்னுடைய சாட்சி நான் ஷேர் பண்ணேன் குரூப்பில். ஒரு வேளை நீங்கள் கேட்கலன்னா குரூப்பில் கேளுங்க. எனக்கு ஒரு பெண் குழந்தை 6 மாதத்தில் குறை பிரசவத்தில் பிறந்து 3 மாதங்கள் NICUவில் உயிரோடு இருந்து நாங்கள் எங்கள் கைக்கு வருவான்னு எதிர்பார்த்த நாளில் அவள் மரித்து போனாள் இல்லையா? ஸோ அவள் பிறந்த தேதி வந்து நவம்பர் 10 மரித்த தேதி வந்து February 12. ஸோ இந்த நவம்பர் 10 அடுத்த வருஷம் வருது. அதாவது 2023 நவம்பர் 10 அவள் பிறந்தா. 2024 நவம்பர் 10 முந்தின நாள் நவம்பர் 9 நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை. அத்தனை நாட்கள் நாங்கள் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம், ஓடுறோம். எங்களுக்கு அது ஞாபகம் இல்லாதபடிக்கு நாங்கள் ஊழியத்தில் எங்கேஜ்டாக இருந்தோம். ஆனால் அந்த நாள் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயருக்காக உட்கார்ந்தபோது அவ்வளோ ஒரு வேதனை எங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. அடுத்த நாள் அவளுடைய பிறந்த நாள் வருது அப்படின்றத யோசிக்கும்போது, பிறந்த நாள் வருது ஆனால் பிள்ளை எங்கள் கையில் இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை. அப்போது நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அதை பற்றி பேசி முடிச்சுட்டு எப்பவும் போல் ஃபேமிலி ப்ரேயரில் பாட்டு பாடுறோம். அப்போது என்ன பாட்டு பாடணுன்றது கூட எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அந்த பாட்டிலேருந்து ஒரு வரியை எனக்கு கொடுத்தாரு. அந்த வசனம் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது, சங்கீதம் 37வது அதிகாரம் வசனம் 4-8 வரை. ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுங்கள் அட்மின். சங்கீதம் 37 4-8 வரை பாருங்கள். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுது: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அடுத்த வசனம்: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஸோ ஆண்டவர் என்கிட்ட பேசின வசனங்கள் இதுதான். இந்த வசனம் 4வது வசனத்துக்கு போங்க.
ஸோ இதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்றதுக்கான சீக்ரெட் இதுதான். கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செலிப்ரேஷன் இந்த செலிப்ரேஷன் போவோம். கர்த்தர் இடத்துல வந்தால் என்ன பண்ணுவோம், அழுது கொட்டுவோம். அழுது கொட்டு, இன்னும் எனக்கு நீங்கள் தரலையே ஏசப்பா, இன்னும் எனக்கு நீங்கள் தரலையே ஏசப்பா. ஓகே, அழுதுற அப்பாட்ட ஏசப்பாட்ட தான் அழ முடியும், சரிதான். ஆனால் அண்ணாள் பாருங்கள், ஒரு தடவை அழுதாங்க, அதோட வசனம் சொல்லுது அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. நீங்கள் எல்லா வாட்டியும் போய் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு மாத்திரமே ஆண்டவர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி உங்களை ஆண்டவர் என்ன நிலைமையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமைக்காக ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை இல்லைன்றது மட்டும் பெருசாக பார்த்துட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்துருக்கிறார், சில பேருக்கு நல்ல வேலைகளை கொடுத்துருப்பார். இப்படி நம்மக்கிட்ட என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தன்னால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாய், தன்னால் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாய் நம்ம மாறிடுவோம். ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்குறது முதல்ல இதுதான். அன்றைக்கி நாங்கள் வேதனையோடு அழுது உட்கார்ந்துருந்த சுச்சுவேஷனில் ஆண்டவர் எங்ககிட்ட இந்த வசனத்தை பேசும்போது எங்களுக்கு அப்படி ஒரு சொல்லணும்னா ஆறுதல், அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அப்படியே அந்த துக்கத்தை எடுத்து போட்டு ஒரு டிவைன் ஜாய், ஒரு தெய்வீக சந்தோஷத்தினால ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி எங்களை நிரப்பினார். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறது இதுதான், அந்த டிவைன் ஜாய், ஒரு தெய்வீக சந்தோஷத்தை ஆண்டவரிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் குறைகளையே பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த சந்தோஷம் நம்ம இருதயத்தில் இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம கர்த்தரை பார்க்கும்போது அவர் இத்தனை வருடங்கள் உங்களை எப்படி நடத்தினார், எத்தனையோ சூழ்நிலைகளில் ஒன்றும் இல்லை வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைத்த நாட்களும் உண்டு, அதையெல்லாம் கடக்க பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாக கடக்க பண்ணியிருக்கிறார், அப்படி தானே? லைஃப் ஃபுல்லாக ஸ்மூத்தாக போச்சான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பாடுகள் நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, நிறைய சுச்சுவேஷன்ஸை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஆனால் அதில் விடுதலை கொடுத்த தேவன் இந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அவர் மட்டும்தான் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்ய முடியும். டாக்டரால் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் அருளி செய்ய முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜராக அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ரொசீஜர் வாய்க்கிறது ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அப்போ அவர் மட்டும்தான் நம்ம இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல்களை வைத்திருக்கிறோமோ அந்த வேண்டுதல்களை அவரால் நிறைவேற்ற முடியும். அடுத்த வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. உங்கள் வழியை நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிக்கிறீங்கள, எதிர்பார்த்து இருக்கிறீங்கள, அந்த வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் தேடாதீங்க, ஷார்ட்கட்டில் போகாதீங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. உங்கள் நம்பிக்கை தான் ஆண்டவரை சீக்கிரமாய் செயல்பட வைக்கும். காரியத்தை வாய்க்க பண்ண ஒருவரால் மாத்திரம்தான் முடியும், அது நம்முடைய தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஸோ இந்த வசனம் அதை தான் சொல்லுது. நீங்கள் என்னென்ன வேண்டுதல்கள் வைத்திருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்களை ஆண்டவர் இடத்துல சரண்டர் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த ப்ரேயர் முடிகிறதுக்குள்ளே, ஏசப்பா நான் உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கணும், என்னோட எதிர்பார்ப்புக்காக நான் உங்ககிட்ட வருவது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் என் மேலே அன்பு செலுத்துறீங்க, அந்த அன்புக்காக நான் நன்றி உள்ளவளாய், நான் பாவத்தின் பிடியில் இருந்தபோது நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்களே, நான் உலகத்துக்கு பின்னாடி ஓடாதபடிக்கு நீங்கள் என்னை பிரித்து எடுத்தீங்களே, நான் உங்ககிட்ட மனமகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்காக நீங்கள் சிலுவையில் மரித்தீங்களே, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தந்தீங்களே, இதற்காக நான் உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்துல சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. எதிர்பார்ப்புகள் அற்ற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஏசப்பா நீங்கள் என்னை எப்படி நடத்த சுத்தமாக இருக்கிறீங்களோ நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வழிகளை அவரிடத்துல ஒப்புவித்து அவரிடத்துல சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. எப்பவும் போய் அழாதீங்க. வேதனை வரும்போது, சிலர் காயப்படுத்தும் போது நம்மளால் தாங்க முடியாது, அந்த நேரத்தில் போய் மனுஷங்க கிட்ட சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த நேரத்தில் கண்ணீர் விடுவது சரி. ஆனால் எப்பவும் நீங்கள் எனக்கு இது தரலையே, எப்போ தருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார், நான் நினைக்கிறது நீ என்னைக்கு செய்வ, அப்போ தரேன் அப்படின்னுவார்.
அதனால் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றது உங்களுக்கு புரியும். அடுத்த வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். பாருங்க, நிறைய பேர் இந்த நாட்களில் நம்மளை பேசாத வார்த்தைகளே இல்லைல்ல. குடும்பத்தில் பேசுவாங்க, அவ்வளோதான், உனக்கு இனி குழந்தையே இருக்காது. என்ன சொன்னாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் போன ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு 6வது மாதத்துலேயே லேபர் பெயின் வந்துடுச்சு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே அபார்ஷன் 2 தடவை ஆனதுனால அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இவளுக்கு குழந்தை இருக்குமான்னு தெரியல, அதனால இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்க. இந்த 6வது மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வேளை சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. என் சொந்தத்தில் சில பேர் சொன்னாங்க, அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவளுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. ஒருத்தங்க என் கூட கடவுள் இல்லைன்னாங்க. இந்த நம்ம கஷ்டத்தின் பாதையில் வரும்போது விதவிதமாக பேசுவாங்க இல்லையா. ஒவ்வொருத்தங்க ஒன்று உங்களை சொல்லி காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நான் விளங்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா, நீங்கள் என் நீதியை வெளிச்சத்தை போல என் நியாயத்தை பட்ட பகலை போல நீங்கள் விளங்க பண்ணுவீங்க, என்னையும் நீங்கள் சாட்சியாய் நிறுத்துவீங்க. ஏசப்பா, எனக்கு நீர் தருகிற சாட்சி ஒரு கலங்கரை விளக்கமாய் அநேகருக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அடுத்த வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆண்டவர்கிட்ட நீங்கள் காத்திருங்க. இந்த நாட்கள் முழுதும் நீங்கள் சுதந்திரிக்கிற வரைக்கும், நான் போன வாரம் சொன்னேன், இதை நம்ம சுதந்திரிக்கணும். ஆண்டவர் தர சித்தமாக இருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம்ல ஆண்டவர் சொன்னது, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் பழுகி பெருகுங்கள். ஆண்டவருடைய சித்தம் என்னென்னா, நம்ம மல்டிப்ளை ஆகிறது, பழுகி பெருகுவது, மனித இனம் பழுகி பெருகுவது ஆண்டவருடைய சித்தம். நோவா காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் எல்லா துன்மார்க்கமாக இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் அழிச்சிடுறாரு. ஆனால் நோவா குடும்பத்தை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி அந்த பேழைக்குள்ளே வைக்கிறாரு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் நோவா குடும்பத்தை பார்த்தும் சொல்லுவார், நீங்கள் பழுகி பெருகுங்கள்னு சொல்லுவார். ஆண்டவர் நம்மளை படைத்ததே நம்ம பழுகி பெருகும்படியாக தான். ஸோ அவரை நோக்கி நாம் இருக்கும்போது அவர் நம்மளுக்கு அதை செய்வார். அவர் நம்மளை பழுகி பெருக பண்ணுவேன்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா அதை கண்டிப்பாக செய்வார். ஒருவேளை நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தமே இல்லை, நான் பெருகுவது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்காக தான் நான் அதை சொன்னேன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் உருவாக்கின உடனே சொன்னது நீங்கள் பழுகி பெருகுங்கள், அது அவருடைய சித்தம். அடுத்ததா, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். நிறைய நேரம் நம்மளை வேதனைப்படுத்தவங்கள என்ன பண்ணுவோம், சொல்லி 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 இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க அன்றைக்கி அப்படி சொன்னாங்க. அந்த கசப்பு இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த கசப்பை வெளியே எடுத்து போடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா, அவங்க என்னை காயப்படுத்தினது உண்மைதான், என்னால் அவங்கள மன்னிக்க முடியல, எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க. பிறர் மேலே இருக்கிற எரிச்சலை நீங்கள் விட்டு போடுங்க. அடுத்த வசனம், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். யார் மேலேயாவது பகை, விரோதம், வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா, கோபம் இருந்ததுன்னா, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பிப்ளிக்கலாக பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. நீங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேளுங்க, இந்த கோபம் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் இமோஷன், இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் கர்ப்பம் தரிக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்களா? சொல்லுவாங்க. ஸோ இது ரியலாகவும் அதுதான், ஆண்டவரும் அதை தான் நம்மளுக்கு சொல்கிறாரு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விடு. யார் மேலே நீங்கள் கோபம் வச்சுருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா, எனக்கு இவங்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாங்க, நான் இவங்க மேலே கோபப்படாதபடிக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அந்த எரிச்சல் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுப்போம். ஸோ இந்த வசனங்களை நீங்கள் சொல்லி அறிக்கையிடுங்க. ஏசப்பா, நான் உங்ககிட்ட மனமகிழ்ச்சியாக இருப்பேன், நீங்கள் என் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வீங்க, என் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நீங்கள் விளங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் சொல்லி கொடுத்தது போல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வேதத்தில் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 25 வருஷம் காத்திருக்க வச்சாங்க இல்லையா? அந்த 25 வருஷம் காத்திருக்க வைக்கிற அந்த பீரியடில் அந்த 99வது வயசு ஆபிரகாமுக்கு வரும்போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, ஆபிராம்ன்ற பேரை ஆபிரஹாம்னு மாற்றுறாரு. சாரான்னு இருந்த பேரை சாராள்னு மாற்றுறாரு இல்லையா? 2 பேருடைய பெயரையும் மாற்றுறாரு. இது எதை குறிக்குது தெரியுமா? ஆண்டவர் அவங்க 2 பேரையும் ஆண்டவர் வைத்த சித்தத்துக்குள்ளே கொண்டு வருகிறாரு. இப்போ ஹஸ்பண்டை மட்டும் மாற்றலை, ஆண்டவர் அந்த மனைவியையும் மாற்றுறார். ஆபிரகாம் மட்டும் மாற்றலை, சாராளையும் மாற்றுறார். 2 பேரையும் ஈக்குவலி யோக்டாக மாற்றுறார். அதாவது ஒரே சிந்தை உடையவர்களாய், ஜாதிகளுக்கு தகப்பன்னு ஆபிரகாம் சொல்கிறாரு, ஜாதிகளுக்கு தாய்ன்னு சாராள் சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரையும் அந்த ஒரே சித்தத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், நிறையா சண்டையிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேரேஜ் லைஃப்பில் ஒரு டேர்ன் ஓவரை கொண்டு வர பார்க்குறார். ஆண்டவர் ஃபஸ்ட்டு உங்கள் மேரேஜ் லைஃப்பை டேர்ன் ஓவர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். முதல் நீங்கள் குழந்தை பாக்கியத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்யோன்யம். நீங்கள் ஹஸ்பண்டை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், கணவன் மனைவியை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், மனைவி கணவனை புரிந்து கொள்கிறவர்களாய், ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஏக சிந்தை உள்ளவர்களாய். உங்கள் 2 பேருக்கும் ஒரே சிந்தை இல்லைன்னா நீங்கள் ஒன்றா வாழவே முடியாது, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த திரும்ப திரும்ப வருகிற சண்டையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி சண்டை வந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி தாங்கப்பா. எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இதை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் ஈக்குவலி யோக்டாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் ஆகும்போது கணவனை புரிந்து கொள்கிற மனைவியாய், மனைவியை புரிந்து கொள்கிற கணவனாய், 2 பேரும் குடும்பத்தை ஆண்டவர் எதற்காக இணைத்தாரோ, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஒரு ஏவாளை உருவாக்கினார். ஏன்னா அது ஒரு கம்பேனியன்ஷிப். இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, ஒரு ஹெல்ப்பரை ஆண்டவர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்ப்பர்னு ஒன்று நம்ம என்ன நினச்சிப்போம், வேலைக்காரங்கள் அப்படின்ட்டு. இல்லை, அந்த ஹெல்ப்பர் இல்லை. ஹஸ்பண்ட்ஸால் அவங்களால தனியாக செயல்பட முடியாது. அவங்க குறைவுள்ள இடங்களில் உங்களுடைய ஹெல்ப்பு தேவை, அதுக்காக தான் அந்த ஹெல்ப்பர். ஸோ நீங்கள் 2 பேரும் இணைந்து செயல்படும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தர வேண்டிய காரியங்களை சீக்கிரமாய் தருவார். இது குழந்தை பாக்கியத்துக்குன்னு இல்லை, நீங்கள் ஒருவேளை பொருளாதார பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிவிட்டு, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கும் இது பொருந்தும். குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப முக்கியமானது கணவனும் மனைவியும் ஒரே சிந்தை உள்ளவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், அன்பு காட்டுகிறவர்களாய் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆபிரகாமையும் சாராளையும் மாற்றுகிறார். குழந்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி 99வது வயசில் ஆபிரகாமை மாற்றுகிறார், அதே நேரத்தில் சாராளையும் மாற்றுகிறார். ஸோ உங்கள் 2 பேரையும் அவர் சித்தம் போல் மாற்ற நீங்கள் விட்டு கொடுங்க. ஒருவேளை என் ஹஸ்பண்ட் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள ஜெபத்தில் வைங்க. ஆண்டவருக்கு அவங்க ரொம்ப ஜெபிக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க, சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, இப்படி எல்லாம் நிறைய காரியம், பைபிளே வாசிக்க மாட்டாங்க, குடும்ப ஜெபத்துக்கு கூட உட்கார மாட்டாங்கன்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா ஜெபத்தில் வைங்க. ஏசப்பா, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, நான் சேர்ந்து ஜெபிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏசப்பா, என் கணவருடைய இருதயத்தை மாற்றுங்க, இந்த காரியங்களெல்லாம் என் கணவருடைய வாழ்க்கையில் குறையாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றி தாங்க. இந்த காரியங்கள்லாம் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டுருக்கு, இதை எங்களுக்கு மாற்றி தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடைசியாக கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 19 21 வரை. கலாத்தியர் 5:19 21 வரை வசனம் சொல்லுது பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். அடுத்த வசனம்:
விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு வசனம் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், இந்த 3 வசனத்தையும் எடுத்துகிட்டு லிஸ்ட்டு போடுங்க. மொதல் வசனத்துக்கு போங்க. 17 காரியமா 19 காரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். போடுங்க. விபச்சாரம் 1 2 3 போடுங்க. சரியா போட்டு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அடுத்தது விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதங்கள், அடுத்தது பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு இன்னைக்கு உட்கார்ந்து நீங்கள் சோதித்து அறியுங்க. இதை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லையா, வசனம் தெளிவாக சொல்லுது. ஸோ ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும்னா ஆண்டவருடைய ராஜ்யம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் நம்ம இருதயத்தில் இருந்தால் நம்மக்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காது. தான் நான் சொன்னேன், பகை, வைராக்கியம், விரோதம். நம்ம சொல்லுவோம், விபச்சாரம் நான் பண்ணுறதில்ல, காம விகாரம் என்கிட்ட இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் நான் பேசிக்காக சொல்கிறேன், பகை இருக்கிறதுலே பெரிய ஒரு பாவம் பகை. நீங்கள் மன்னிக்காமல் யாரையாவது வச்சிட்ருக்கிறீங்களா, நீங்கள் அந்த மன்னிப்பை ரிலீஸ் பண்ணுற நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் சொல்கிறேன், யாரை மன்னிக்கல எழுதி வைங்க. உங்களால் மன்னிக்க முடியலையா, ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா இவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க. உங்களால் முடியும்னா அவங்கள்ட்ட பேசி நான் பண்ணது தப்புன்னு சொல்லி சாரி கேளுங்க. இல்லை நான் மன்னிச்சிட்றேன்னு சொல்லி விட்ருங்க. இல்லை நீங்கள் சாரி கேட்குறதுனால அந்த பகை வளரும், இல்லை இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் என் முழு மனசோடு மன்னிக்கிறேன். மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. ஆண்டவர் என்னை வந்து எப்படி மன்னிக்க வச்சார்னா, ஒரு நாள் நான் வந்து சர்ச்சில் வர்ஷிப்பில் உட்காந்துட்ருக்கேன். விடுதலையோடு ஆண்டவர் ஆராதிப்பேன் எப்போவுமே. ஆனால் அன்றைக்கி ஆராதனையில் போய் உட்காந்துட்ருக்கேன், என்னால் ஆராதிக்கவே முடியல. என்னன்னே தெரியல, அந்த வார்த்தையை கூட என்னால் கேட்க முடியல. என் இருதயத்தில் என்னென்னலாமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், என்ன ஏசப்பா என்னால் ஆராதிக்க முடியல, என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு முந்தின நாள் என்னை ஒருத்தவங்க ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. அவங்க வேதனைப்படுத்தினதை நான் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு முடிஞ்சிடுச்சு. ஆனால் அது என் இருதயத்தின் ஓரத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன அப்படி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட நான் நல்லா பழகிட்டுருக்கேன். ஆனால் அவங்க சொன்ன காரியத்தை நான் என் இருதயத்தில் சுமந்துக்கிட்டே அங்கே ஆராதனையில் போய் உட்காரக்கும் போது ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட பேசுகிறாரு, நீ அவங்கள மன்னிக்காமல் இருக்கிற அப்படின்ட்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா அவங்க பண்ணது கரெக்டா, இதுதான் நான் கேட்டேன். அவங்க பண்ணது தப்பு தானே, அவங்க அப்படி என்னை காயப்படுத்தினாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, பரவாயில்ல நீ மன்னிச்சிரு, நீ எத்தனை தடவை என்னை காயப்படுத்தினேன், நான் உன்னை மன்னிக்கலையா அப்படின்னு ஒரே வார்த்தை ஆண்டவர் எனக்கு கேட்டார். ஏசப்பா நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு விடுதலை. நான் என்னால் அதை ஃபிசிக்கலி என்னால் உணர முடிஞ்சுது. அந்த விடுதலையில் நான் ஆண்டவரை ஆராதிக்க முடிஞ்சுது. என்னால் அது வரைக்கும் எனக்கு ஆராதிக்க முடியாமல் ஒரு கட்டு போல் இருந்தது. நான் அவங்கள மன்னிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க செய்தார். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் இன்றைக்கி பண்ணுங்கள். பாருங்கள், ஏசப்பா நம்மளெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு இல்லையா? எத்தனை பேருக்கு மன்னிப்பு நிச்சயம் இருக்குது? ஆண்டவர் உண்மையிலே நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அந்த மன்னிப்புக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா? கிடையாது இல்லையா? நிறைய பாவங்கள் நம்மளும் செஞ்சவங்க தான். ஆனால் ஆண்டவர் ஈவாய் வந்து அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடினது போல் நம்மளை தேடி தேடி வந்து பிடிச்சி நமக்காக நம்மளை மன்னித்து நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தார். ஸோ அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாருன்றதை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தவங்களை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை உங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்கிறாரு, அந்த மன்னிப்பை நான் ஆண்டவர் இடத்துல நான் பிறர் இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மன்னிக்க ஆரம்பிங்க. பகை யார்கிட்டலாம் யாரையாவது பார்த்து நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தாமதம் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் இவ்வளோ நாள் மூஞ்சி திருப்பிட்டு போனீங்கல்ல, அவங்கள பார்த்து சிரிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் சுதந்திரிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பகை விரோதம்னு சொல்கிறதெல்லாம் இதுதான். சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களே நீங்கள் வந்து
பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுங்க. ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற மாற ஆண்டவர் உங்களிடத்துல கிரியை செய்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கசப்பின் வேறு இருதயத்தில் தங்காதபடிக்கு நீங்கள் இதெல்லாம் விட்டு கொடுங்க. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் ரொம்ப சிம்பிள். கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருங்க, கோபத்தை எரிச்சலை விட்டுருங்க. இந்த கலாத்தியரில் நான் கொடுத்த அந்த லிஸ்ட்டை நீங்கள் இன்றைக்கி உட்காந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை போடுங்க. இந்த லிஸ்ட்டில் என்னென்ன காரியம் உங்ககிட்ட இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் செஞ்சேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இந்த லிஸ்ட்டை போட்டு என்கிட்ட என்ன இருக்குது, இது இருக்குது, இதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டேன். சரி பண்ண ஆண்டவர் என் கூட செயல்படுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் உங்களை சரி பண்ணுங்கள், ஆண்டவர் சீக்கிரமாக உங்களிடத்துல செயல்படுவார். மன்னியாமல் இருக்க தன்மைகள், கணவன் மனைக்குள்ளே இருக்கிற உறவை சரி பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த தாம்பத்திய உறவில் இணையும் போது தான் நிறைய தடைகள் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, பீரியட்ஸ் வர்றதுலேருந்து 14வது நாள் கணக்கு பாரு, இங்கேருந்து 14வது நாள் 17வது நாள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இத்தனாவது நாள் முட்டை இத்தனை நாள் பெருசாக எல்லா நாளும் அப்படி தான் போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க. ஓகே, பீரியட்ஸ் முடிஞ்சு 14வது நாள் வருது, அப்போது நம்ம இன்றைக்கி இணையலான்னு நினைக்கும் போது அன்னைக்கு தான் பெரிய சண்டை வீட்டில் தலை விரித்து ஆடும். நடந்திருக்கா? நடக்கும். அன்றைக்கி தான் என்ன ஆகும், ஹஸ்பண்ட் வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அன்றைக்கி தான் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் நடக்கவே நடக்காது. ஸோ இதெல்லாம் சத்ருவின் கிரியைகள். ஸோ இதையெல்லாம் மேற்கொண்டு ஜெபிக்கணும், கட்டி ஜெபிக்கணும். நாங்கள் திருமண வாழ்க்கையில் இணையக்கூடாதபடிக்கு செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு நாமத்தினால சுட்டரிக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிங்க. பிரிவினைகளை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினையை, சண்டையை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகளை நான் பைண்ட் பண்ணி ஜெபிக்கிறேன்னு இதெல்லாம் பைண்ட் பண்ணி கட்டி ஜெபிக்கணும். கட்டி முன்னாடியே நம்ம கட்டி ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் இதிலெல்லாம் ஒரு விடுதலையை தருவார். சரியா? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவில் பலப்படுங்க. இந்த கலாத்தியரில் இருக்கிற லிஸ்ட்டில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களில் சரி பண்ணுங்கள். ஆவியின் கனி உடையவர்களாய் நீங்கள் மாறணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, கலாத்தியர் 5:21 அப்புறம் 22வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகள் இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், மிச்ச அடக்கம், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் நான் இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறவளா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை சீக்கிரமாக அந்த பாதைக்குள்ளே கொண்டு போய் சுதந்திரிக்க பண்ணுவார்.